இதுல எந்த பெண்களுக்கும் உண்மையே சொல்லணும்னா எந்த பெண்கள் உண்மையான பெண்களுக்கு யாருக்கும் இதுல எந்த மகிழ்ச்சி இல்லைங்க. 1000 ரூபாய் கொடுக்கறதுனால மட்டும் அவங்க வறுமை தீர்ந்துருச்சா இல்ல? போலி 1000 ரூபாயுடன் பெண்கள் நடனமாடி முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு குளத்தூரில் வரவேற்பு கொடுத்துள்ளதை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கடுமையாக விமர்சனம் செய்து பேசியுள்ளார். தமிழக முதல்வர் முன்பு இந்த 1000 ரூபாய் நோட்டு, போலி 1000 ரூபாய் நோட்டை வச்சுட்டு இது பண்ணது பெண்கள்லாம் ஒரு மரியாதை குறைவா ஒரு இழிவா நினைக்கிறாங்க. உங்களுடைய இல்ல, நேற்று பொதுக்கூட்டத்திலே நான் பேசினேன்ல, நீங்க வரலையா நேற்று பொதுக்கூட்டத்துக்கு? அதுதான், இது ஒரு கேலி கூத்து மாதிரி நடந்துடுச்சுங்க. அது சென்னையிலங்க. இப்போ ஜூனியர் ஆர்டிஸ்ட், பழைய நடிகர், இவங்க டான்ஸ் ஆர்டிஸ்ட் எல்லாம் இருக்காங்களே, அவங்களையெல்லாம் இந்த மாதிரி அவங்களுடைய கட்சி சேலையை கட்ட வச்சு 1000 ரூபாய் நோட்டு கிடைச்சது போல மகிழ்வாக அவங்க நடனம் ஆடுவது போல ஒரு அமைப்பை அவங்களா உருவாக்கி இருக்காங்க. இதுல எந்த பெண்களுக்கும் உண்மையே சொல்லணும்னா எந்த பெண்கள் உண்மையான பெண்களுக்கு யாருக்கும் இதுல எந்த மகிழ்ச்சி இல்லைங்க. 1000 ரூபாய் கொடுக்கறதுனால மட்டும் அவங்க வறுமை தீர்ந்துருச்சா இல்ல என்ன கஷ்டம் தீர்ந்துருக்கு? இன்னைக்கு தமிழ்நாட்டுல எவ்வளவு பெண்களுக்கு கடனாளியா தமிழ்நாடு ஆய்கொண்டு இருக்கிறது தான் மிச்சம். இது ஒரு ஐ வாஷ், பிரெயின் வாஷ் பண்றாங்க 1000 ரூபாவை காட்டி. இன்னைக்கு டாஸ்மாக் விலைவாசி உயர்வு, லஞ்சம், ஊழல், வேலை வாய்ப்பு இல்ல, கஞ்சா, போதை விற்பனை, எல்லாம் டாஸ்மாக் விற்பனைன்னு தமிழ்நாடு சீரழிவு பாதைக்கு போயிட்டு இருக்கு.
இந்த மூலம் வருகின்ற காசு பூரா மறுபடியும் அரசு கஜானாக்கு தான் போயிட்டு இருக்குங்க. அதை தான் நான் தெளிவா தான் சொன்னேன் பொதுக்கூட்டத்துல. 1000 ரூபாவை காட்டி ஒவ்வொரு குடும்பத்தின் மூலமாக 5000ல இருந்து 10,000 ரூபாய் திருப்ப தமிழக அரசு எடுத்துக்கொண்டிருக்கிறது. பெண்கள் தான் இதை உணரணும், முன்னெச்சரிக்கையோடு இருக்கணும். ஐ வாஷ்க்கு நீங்க அடி பண்ணியாதீங்க அப்படின்னு நான் சொன்னேன். இது அவங்களே ஒரு பெண்கள் வரவேற்றதாக ஜூனியர் ஆர்டிஸ்டையும் நடன கலைஞர்களை வச்சு நடனம் ஆடிட்டு அந்த போலி 1000 ரூபாய் நோட்டை கொண்டு போய் முதலமைச்சர்கிட்ட காமிக்கிறாங்க. இது கண்டிக்கத்தக்க ஒரு விஷயங்க. அது மட்டும் இல்ல, சேகர் பாபு அவர்களும் சேர்ந்து அவங்களோட நடனம் ஆடினுங்கிறாரு. இது மக்களே இது ஒரு கேலி கூத்தாக தான் பாக்குறாங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.